இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சிக்கு மீண்டுமாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த மாதத்துல நம்ம தியானித்து வருகிறோம் அறியப்படாத தூண்கள் அப்படின்னு சொல்லி நம்ம தியானித்து வருகிறோம். அந்திரேயா முதலாவது வந்தார், ஆனா பின்னாடி இருந்து அநேகரை உந்தி தள்ளினவனாக காணப்பட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பர்னபாவும் அதே போல மற்றவர்களை ஊக்கமளித்தான் அப்படின்னு சொல்லி நம்ம தியானித்தோம். அதுக்கப்புறமா பெபேயாளை குறித்து நம்ம தியானித்தோம். பிரபலமாகாத நபர் தான், ஆனா ஆண்டவருக்காக வைராக்கியமாக ஊழியத்தை செய்தவள் அப்படின்னு சொல்லி நம்ம தியானித்தோம். லீதியாளை குறித்து நம்ம தியானித்தோம். ஆண்டவருக்காக தன்னுடைய உள்ளத்தை அவள் திறந்தாள், வீட்டை திறந்து கொடுத்தாள், உடைய குடும்பம் ரட்சிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம தியானித்தோம். அநேக நேரத்துல நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம அநேகர் ஆண்டவரால் உபயோகப்படுத்தப்பட்டவர்கள், அதாவது பிரபலமாக உபயோகப்படுத்தப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்ற நபர்களை நம்ம என்ன செய்யறோம், விரும்புகிறோம். அவர்களை குறித்து நம்ம அதிகமாக பேச விரும்புகிறோம், அவர்களோடு இருக்க விரும்புகிறோம். இந்த உலக வாழ்க்கையில கூட பிரபலமான நபர்களோடு நம்முடைய தொடர்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம விரும்புகிறோம். ஊழியக்காரர்களை குறித்து கூட நம்ம பார்க்கும்போது பிரபலமான ஊழியக்காரர்களோடு நம்ம அவர்களுடைய செய்திகளை அதிகமாக கேட்கிறவர்களாக நம்ம காணப்படுகிறோம். ஆனா ஆண்டவர் எல்லாரையும் என்ன செய்யறாரு, பயன்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லி எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆனா ஆண்டவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைய அப்படியே திருப்பி அமைக்கணும், அவருக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி யார் மூலமா அவர் கொண்டு வரணும் அப்படின்னு அவர் முன்குறித்திருக்கிறாரோ அந்த நபர் எந்த இடத்துல இருந்தாலும், ஒரு அமைதியான இடத்துல, எந்த விதமான ஒரு பின்புலம் இல்லாத நபர் மூலமாக கூட அவர் என்ன செய்ய முடியும், அதை செய்ய முடியும். அப்படி ஒரு நபரை குறித்து தான் இந்த நாள்ல நம்ம தியானிக்க போகிறோம். அனனியா அப்படின்னு சொல்லக்கூடிய நபரை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல மாத்திரம்தான் இவரை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னா, அனனியா அனனியாவுக்கு தரிசனமாகிறாரு. நீ சவுல போய், நேர்த்தெருவுல இருக்க சவுல போய் சந்தி அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்ன செய்யறான், ரொம்ப தயக்கம் அடிக்கிறான். ஆனா அவன் போய் ஆண்டவருக்காக அவன் அதை செய்யும் போது பவுல் மிகச்சிறந்த ஊழியக்காரனாய் மாற்றப்பட்டான். அதற்கு இவன் ஒரு காரணமாய் காணப்பட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த பவுல் மிகப்பெரிய ஊழியத்தை செய்யறான். இன்றளவும் பவுலின் நிருபங்களை நம்ம என்ன செய்யறோம், பிரசங்கத்தை கேட்கிறோம். அந்த காரியங்களை கற்றுக்கொள்கிறவர்களாய் அது நம்மை வழி நடத்துகிறதாய் காணப்படுகிறது. அப்படிப்பட்ட பிரபலமான ஊழியக்காரரை யார் மூலமா ஆண்டவர் தெரிந்தெடுத்து அனுப்புறார், அவருடைய வாழ்க்கை திருப்பு முனையாய் மாறுவதற்கு யார் காரணமா இருந்தால் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த அனனியாட்ட ஆண்டவர் சொல்றாரு. ஆனா இவர் என்ன செய்யறாரு, முதல்ல தயங்கிய நம்பிக்கை உள்ளவராக காணப்படுகிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, நீ நேர்த்தெருவுல போய் அந்த சவுல சந்தி அப்படின்னு சொல்றாரு. சவுல சந்திக்க சொல்லும் போது இவர் மிகவும் பயமுள்ளவராய் காணப்படுகிறார், அவர் தயங்குகிறவராய் காணப்படுகிறார். அப்படியே அவன் சீஷர்களை கொலை செய்தவனாயிற்றே, நான் அவன்கிட்ட போய் எப்படி நான் அவனை சந்திக்கிறது அப்படின்னு சொல்லி ஒருவேளை நம்மை அவன் கொலை செய்து விடுவானோ அப்படின்ற ஒருவேளை பயமா கூட காணப்படலாம். அந்த தயங்கிய சூழ்நிலையிலையும் ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறான். ராஜாக்களுக்கு, அதிகாரிகளுக்கு அவன் என்னை குறித்து சொல்ல போகிறான், அவனை சாட்சியாக அறிவிக்க போகிறான். அதற்காக நான் அவனை தெரிந்து கொண்டிருக்கிறேன். அவன் நாமத்து நிமித்தம் பாடுபட போகிறான், அதற்கு நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த தயங்கிய நம்பிக்கை உள்ள அனனியா என்ன செய்யறாரு, சவுலை சந்திக்க செல்லுகிறார். அந்த தயங்கிய நம்பிக்கை என்ன செய்கிறது அப்படின்னா, ஒரு கீழ்ப்படுகிற தைரியத்தை அவருக்கு கொண்டு வந்தது. நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் அப்படின்னு ஆண்டவர் சொன்ன உடனே அவர் என்ன செய்யறாரு, அந்த தைரியத்தோடு கீழ்ப்படுகிறார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படுகிறார். அந்த கீழ்ப்படிதல் சவுலை மாற்றுகிறதற்கு அது வித்திட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அவர் அங்க போய் என்ன சொல்றாரு அப்படின்னா, சகோதரனாகிய சவுலே அப்படின்னு சொல்றாரு. சகோதரனாகிய சவுலே அப்படின்னு சொல்லி மிகவும் அன்பா கூப்பிடுறாரு. ஏன்னா அவன் ஒரு கொலை பாதகனா இருக்கிறான், இன்னும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளல, அறிந்து கொள்ளல, அப்படிப்பட்ட ஒரு நபரா தான் காணப்படுகிறான். ஆனாலும் ஆண்டவருடைய அன்பு அனனியாவை சகோதரனாகிய சவுலே அப்படின்னு சொல்லி கூப்பிட வைத்தது. நம்ம அநேக நேரங்கள்ல ஒரு சில நபர்களை குறித்து கொடூரமான மக்கள்கிட்ட போய் நம்ம ஆண்டவருடைய அன்பை சொல்லதுக்கு நம்ம போவோமா, அவங்ககிட்ட போய் அன்பா நம்ம பேசுவோமா, பேசவே மாட்டோம். ஆனா ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் எப்படி ஒரு மனிதனை பார்க்கிறாரோ அதே கண்ணோட்டத்தோடு தான் இந்த அனனியா சவுலை பார்த்தார். ஆண்டவர் சவுலை எப்படி பார்த்தாரோ அதே கண்ணோட்டத்தோடு இந்த அனனியா பார்த்ததுனாலதான் சகோதரனாகிய சவுலே அப்படின்னு சொன்னாரு. அநேக நேரங்களில் கொடூரமான
கொடூரமான காரியங்களை செய்கிறவர்கள், நமக்கு தீங்கிழைத்தவர்களிடத்துல நம்ம போய் ஆண்டவருடைய அன்பை சொல்வதற்கு இல்ல அன்பாய் பேசுவதற்கு நம்ம ரொம்ப யோசிப்போம், தயங்குவோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் ஒவ்வொருவரையும் ஒரே மாதிரி தான் பார்க்கிறாரு. நம்ம எப்படி பார்க்கிறாரோ, பரிசுத்தவான்களை எப்படி பார்க்கிறாரோ அதே மாதிரிதான் எல்லா நபர்களையும் ஆண்டவர் பார்க்கிறார். நாமும் மற்றவர்களை ஒரே மாதிரி தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்த சம்பவத்தின் மூலமாக நாம கற்றுக்கொள்ளலாம். அடுத்ததாக இந்த கீழ்ப்படிதல், இந்த தயங்கிய இந்த அனனியா அவன் கீழ்ப்படிந்தான். இந்த தயக்கம் அவனுக்கு கீழ்ப்படிதல், ஒரு தைரியமான கீழ்ப்படிதலை கொடுத்தது. இந்த கீழ்ப்படிதல் என்ன செய்தது அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை இந்த பவுலுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தினது. அவன் போய் அங்க ஜெபித்த உடனே அவனுடைய கண்கள்ல மீன் செதில்கள் போனது வெளியே வந்து அவனுடைய கண்கள் பார்வையடைந்தான். அவன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டான். ஆண்டவருடைய அன்பை சொல்லுகிற சுவிசேஷத்திற்கு அவன் மாற்றப்பட்டான். அவன் ஆண்டவருக்கான வைராக்கியமான பாத்திரமாய் உருவாக்கப்பட்டான். அவனுடைய வாழ்க்கை தலைகீழாய் மாறியது. இந்த தாக்கத்திற்கு யார் காரணம் அப்படின்னா அனனியா காரணம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனால இந்த அனனியாவின் மூலமாக ஆண்டவர் இந்த பவுல என்ன செய்தார், உலகத்துல மிகவும் பிரபலமான நபராய், ஆண்டவருக்கு ஊழியத்துல மிகவும் பிரபலமாய் அவர் பயன்படுத்தினார். இதற்கு வித்திட்டவர் யார் அப்படின்னா அனனியா. ஒருவேளை இவர் அறியப்படாதவராக காணப்படலாம். அதுக்கப்புறமா அனனியாவுடைய பெயர் குறிப்பிடப்படவில்லை. ஆனா இவருடைய பெயர் பரலோகத்துல என்ன செய்யப்பட்டிருக்கிறது, பதிக்கப்பட்டிருக்கிறது. பவுலுடைய ஊழியத்தின் அந்த எல்லா ஆசீர்வாதங்களும் இந்த அனனியாவையும் சேரும் அப்படின்றதுலதான் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்போ பரலோக ராஜ்யத்துக்குரிய கட்டுமான பணியில ஒரு நபரை நம்ம இணைத்தோம் அப்படின்னா அந்த நபருடைய தாக்கம் தலைமுறைகளை தாண்டி இன்றளவும் அந்த ஊழியம் என்ன செய்து தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அந்த பவுலுடைய நிருபங்களை நம்ம வாசிக்கும் போது ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்மிடத்துல பேசுகிறதாய் காணப்படுகிறது. அப்போ மிகப்பெரிய ஊழியக்காரராகிய பவுலை உருவாக்குவதற்கு இந்த அனனியா மிகப்பெரிய காரணமா இருந்தார் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. உண்மையில பெயர் பின்புலம் இல்லாதவர்களாய் காணப்படலாம், அமைதியான ஒரு சூழ்நிலையில இருக்கலாம், குடும்பத்துல யாராலும் தெரிந்து கொள்ள முடியாதவர்களாக, புறக்கணிக்கப்பட்டவர்களாக நம்ம காணப்படலாம். குடும்பம் ஒரு மிகச்சிறிய குடும்பமா இருக்கலாம். இந்த சபையிலே எங்களை ரொம்ப அற்பமா எண்ணுகிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறவர்களா இருக்கலாம். ஆனா நம் மூலமாய் அநேக ஊழியக்காரர்களை, உலகத்தை அசைக்கிற ஊழியக்காரர்களை, உலகத்தை கலக்குகிற ஊழியக்காரர்களை உருவாக்குகிற வல்லமையை ஆண்டவர் நம்மிடத்துல வைத்திருக்கிறார் அப்படின்றதுல நம்ம மறந்து போகக்கூடாது. அந்த காரியங்களை ஆண்டவர் நம்மிடத்துல சொல்லும் போது அதை செய்கிறவர்களாக நம்ம இருக்கணும். ஆண்டவருக்காக வைராக்கியமான காரியங்களை ஜெபிக்கிறதில் ஆகட்டும், அவர் சில பேருக்கு சுவிசேஷம் சொல்லிக்கிறது ஆகட்டும், சிலரை ஆண்டவருடைய வழிக்கு நேராக வழி நடத்துகிறதாகட்டும், ஆறுதல் சொல்லுகிறதாகட்டும், அட்வைஸ் செய்கிறதாகட்டும், எந்தெந்த காரியங்களை ஆண்டவர் நமக்கு செய்ய சொல்லுகிறார்களோ அதை நம்ம செய்யும் போது அது மற்றவருடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு நேராக மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஜிம் எலியட் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் இருந்தாங்க. அவங்க தென் அமெரிக்கால ஒரு ஆதிவாசி இன மக்கள்கிட்ட மிஷினரியாக போனாங்க. அந்த மக்கள் மிகவும் கொடூரமான மக்கள். அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த ஜிம் எலியட்டையும் அவரோடு போன அந்த ஊழியர்கள், ஒரு 4 ஊழியர்களை அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, கொலை செய்து விட்டார்கள். அந்த கொலை செய்த பின்பதாக அந்த ஜிம் எலியட்டோடைய மனைவி எலிசபெத் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களுடைய மனதுல மிகப்பெரிய துக்கம் காணப்படுகிறது. ஆனா அந்த துக்கத்தையும் அவங்க ஒருவேளை அங்க போனா அவங்க கொலை செய்திருவாங்க அப்படின்ற பயத்தையும் வைத்து கொண்டு ஆண்டவருக்காக தன்னை அர்ப்பணித்து மீண்டுமாக என்ன செய்யறாங்க, அந்த இடத்துல ஊழியம் செய்கிறார்கள். அந்த ஊழியம் செய்யும் போது ஒரு தலைமுறையே ஆண்டவருக்காக திரும்பினது, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது, ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டது. ஒரு வல்லமையான ஒரு ஊழியக்காரியாய் அந்த இடத்துல அவங்க ஊழியம் செய்தார்கள். ஒருவேளை அவங்களுடைய வாழ்க்கையில காணப்பட்ட சில காரியங்கள் நிமித்தமாக அவங்க சோர்ந்து போனா கூட அவங்க அந்த இடத்துல மீண்டுமாக ஊழியம் செய்யும் போது ஆண்டவர் மிகப்பெரிய தாக்கத்தையும், அநேகர் அந்த இடத்துல ஊழியர்களா எழும்புவதற்கு ஏதுவானதாகவும் அது காணப்பட்டது அப்படின்றது நம்ம பார்க்கலாம். இந்த நாட்கள்ல ஆண்டவர் நம்மிடத்துல அதை எதிர்பார்க்கிறார். ஒருவேளை இந்த எலிசபெத்தோடைய பெயரை நிறைய பேர் மறந்து போயிருக்கலாம். ஆனா பரலோகமானது மறக்கவே மறக்காது. ஆண்டவர் அவரை மறக்கவே மாட்டார். அதே போலதான் நம்மால் செய்யப்பட்ட ஊழியங்கள், நம்மால் ஆண்டவரை மற்றவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு சொன்னா ஒருவேளை அவங்க மறந்து போகலாம், மற்றவர்கள் மறந்து போகலாம். ஆனா ஆண்டவர் மறந்து போகவே மாட்டார். சின்ன காரியம்
காரியத்தை நம்ம ஆண்டவருக்காக செய்தது நிமித்தமாக ஒருவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால் ஆண்டவர் அதை ஒரு நாளும் மறந்து போக மாட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம தைரியப்படுத்துகிறார் ஆண்டவர். நம்ம செய்த காரியத்தை யாருமே கண்டுகிடல, இந்த ஊழியத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன், யாருமே என்னை மதிக்க கூட செய்யல, ஒரு மனுஷனா கூட மதிக்கல அப்படின்னு சொல்லி நிறைய நேரத்துல நாம் கவலைப்படுகிறவர்களாய் காணப்படலாம். நிறைய காரியங்கள் இதன் மூலமா எனக்கு இழப்பு வருகிறது அப்படின்னு சொல்லி நம்ம சோர்ந்து போகிறவர்களாய் காணப்படலாம். ஆண்டவர் சொல்லுறாரு, இந்த அனனியா போன்ற கீழ்ப்படிதல் பவுலை போன்ற ஊழியர்களை எழுப்புவதற்கு ஏதுவானதாய் காணப்படும். இந்த நாள்ல அதற்குரிய காரியங்களை ஆண்டவர் நமக்கு தரணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. அனனியாவை போல நாமும் மற்றவர்களை ஆண்டவருக்கு நேராக இழுக்கிற கருவியாக ஆண்டவர் நம்மை மாற்றுவாராக. ஆமேன்.